அல்லேலூயா. நாம் சேர்ந்து அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். எங்கள் யெகோவா தேவனையே என்று சொல்லி தேவன் மீது ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய அல்லேலூயா அன்பை, ஆமென், நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையை சேர்ந்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை கரங்களை தட்டி பாடுவோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்க நன்றி செலுத்துவோமே. எம் வாழ்வினையே உம் கரங்களிலே உற்சாகமாய் படைக்கிறோமே. எம் வாழ்வினையே உம் கரங்களிலே உற்சாகமாய் படைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே அல்லேலூயா. ஆராதிக்க ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். துதித்திட வந்தோம். தூயவரே சுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. ஆமென். ஓ முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தி
உடனடியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க. ஆமென். அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். முழங்கள் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து சொல்லப்போ, என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில், என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். இந்த ஆதரவே சொல்வோ, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், ஓ உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கி நீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். எதிரான யோசனை, ஓ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த மறைவீடமே, மறுபடியும் சொல்வோம், எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீட. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். ஓ அல்லேலூயா. தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். ஹல்லேலூயா. கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறுவீடமே உன்னை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே,
தோள்களில் சுமந்து கொண்டீர், கரடான பாதையில் தூக்கி சென்றீர். ஓமுள்ளுள்ள இடங்களில் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. புறவனாசியம் தலதரவோ ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே. எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, எங்கள் ஆதரவே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எனக்கு எல்லாம் நீங்க தானே. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஓ ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஓ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 1-2 நிமிடங்கள் நல்ல மனதார ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். என் ஆதரவு, என் அடைக்கலம், என் மறைவிடம், என் உறைவிடம் நீங்க தான் ஆண்டவரே. இதுவரை என்னை தூக்கி சுமந்து வந்த நல்ல தகப்பன் நீங்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல மனதார துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, ஆராதனை அப்பாவுக்கு செலுத்தி சொல்லுவோம். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, மறைவிடமே, உறைவிடமே, எனக்கு போதுமானவரே, உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரியாலா நானாதி ரந்தரபௌனியாதி ரியமக்கத்துலரபா ரேனலரமஷபதிரபௌலதியந்தரபா. Thank you Lord. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் அப்படியே அப்பாவுக்கு நன்றி பலிகளை செலுத்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்தவர் ஆராதிப்போ. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஓ ஆழத்தில் இருந்து என்னை உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். ஓஹோ உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான Thank you Lord, thank you Lord. உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் எதிரான யோசனைகள் எல்லாம் மதமாக்கினிருப்பா. 12வது மாதத்தின் 13ஆம் தேதி வரையிலும் வாழ்க்கையில் எத்தனையோ எதிரான யோசனைகள் என் நன்மையை கெடுத்து விடும்படி, என் மேன்மையை கெடுத்து விடும்படி, என் நல் வாழ்வின் ஆசீர்வாதங்களை சிதைத்து விடும்படி எத்தனையோ எதிரான யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதமாக்கி, பார் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், நீ என் மகன், நீ என் மகள் என்று சொல்லி தம்முடைய அநாதி தீர்மானத்தை, தெய்வீக திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி தந்தார். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நினைச்சு பார்ப்போம். 7ஆம் வயது முதற்கொண்டு இந்த நாள் வரையில நமக்கு எதிராய் வந்த எல்லா யோசனைகளையும் அதமாக்கினாரே. 2 கரத்தை உயர்த்தி, 2 கரத்தை உயர்த்தி சொல்லுவோம்.
எதிரான யோசனை அதமாக்கி நீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். எதிரான யோசனை அதமாக்கி நீர் உந்தனின் யோசனை சத்தமா எதிரான Shabana katara baladana darabalatana daraba. Oh, edirane yosanai adama. Amen undanin yosanai niraivetri neer endan ஆதரவே அடைக்கலமே endan மறைவிடமே உம்மை எந்தன் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவிடமே ஆராதிப்பேன் எந்தன் ஆதரவே. சத்தமாய் சொல்லுவோம் மறைவிடமே ஆராதனை எந்தன் ஆதரவே காலை வேளை வரையிலும் நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க வந்து நிக்கிறோம். ஏன் தெரியுமா? எல்லா எதிரான யோசனைகளையும் கர்த்தர் அதமாக்கி இருக்கிறார். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? இந்த நாள் இந்த இடத்துல நாம் நிற்க கூடாது என்று நமக்கு எதிராய் வந்த சோதனைகள், யோசனைகள், பொல்லாத சத்துருவின் திட்டங்கள் ஏராளம். கிருபையாய் நம்மை காத்து வந்தார், அருமையாய் நம்மை நடத்தி வந்தார். நாம் பிழைக்கவும் சொஸ்தப்படவும் நமக்கு கர்த்தர் அனுக்கிரகம் தந்தார். வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அந்த தூதர்கள் நம்மை கரத்தில் ஏந்தி கொண்டு போக அவர் கட்டளை கொடுத்தார். என் பிள்ளை பிரயாணம் பண்ணது, என் பிள்ளை எங்க போகுது வருது, என் பிள்ளை இந்த ஆபத்தான இடத்துல நிற்குது, ஒரு சேதமும் வரக்கூடாது என்று நம்மீது எல்லாரை காட்டிலும் அக்கறை எடுத்த நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், ஓ நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல தகப்பன். ஷபாராதா ரபானா கலாதானா தாரியாதானா கதலரபா தெரமாஷியாதல துரபந்தரதியா கலதரபா ரேனமௌந்தரபோ கலதரபா ஷகதரபா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தை கேட்டது போல நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டார்ல. எத்தனை தீங்குகள் இந்த டிசம்பர் 13ஆம் தேதி வரை, எத்தனை தீங்குகள். ஆனால் அப்பா ஒரு தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்டார், துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்டார். இந்த காலை வேளை வரைக்கும் அப்பா நம்மளை மகிழ்ச்சியா வைத்திருக்கிறார், களிகூர செய்திருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமான ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளவே மிக
சாற்றிடு. அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே, நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே, சேர்ந்து சொல்லுங்க. ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக. அல்லேலூயா, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நன்றி அப்பா, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அல்லேலூயா, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நல்ல மகிழ்ச்சியோட எத்தனை ஆபத்துகள் கிருபையா காத்தாரு. அல்லேலூயா, துதிசா நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. மறுபடியும் நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதிசாற்றிடுவோம். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுகிறோம்ப்பா. சோதனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில நம்பிக்கையோடு இருக்க கிருபை தந்தீங்களே. அவைகளை எல்லாம் கடந்து வர பலப்படுத்தினீங்களே. நெருக்கத்தின் காலத்திலும் சார்ந்து கொண்ட போது அனுகூலமான துணையாய் வந்தீரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருந்து செல்வமா நம்முடைய கரத்தை உயர்த்தி, எழுந்திருந்து நம்முடைய கரத்தை உயர்த்தி, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி. கரத்தை உயர்த்தி நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, திரும்ப 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 திரும்ப. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். வலது கரத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. தூக்கி சுமந்த அன்பை நினைக்கிறேன், நடத்தி வந்த அன்பை நினைக்கிறேன், தேவைகளை சந்தித்த அன்பை நினைக்கிறேன், எனக்கு போதுமானவராயிருந்த அன்பை நினைக்கிறேன்,
பெரிதும் மகத்துவமான கிரியைகளை செய்த உம்முடைய அன்பை நினைக்கிறேன். மனதார போற்றுகிறேன் ஆண்டவரே, மனதார போற்றுகிறேன். நீரே என்னை காத்தீர், நீரே என்னை நடத்தினீர், நீரே எனக்கு எல்லாமாயிருந்து என் முழு உள்ளத்தோடுமே ஆராதிக்கிறேன், முழு பலத்தோடுமே ஆராதிக்கிறேன். கரத்தை உயர்த்தி சொல்வோம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திருப்பேன். என்னை தூக்கி சுமக்கிறவர். ஹல்லேலூயா. ஆபத்துகள் நெருக்கங்கள் என்னை தாக்க நினைக்கும் போது அவைகள் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் என்னை தூக்கி வைக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கரத்தையும் உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, தூக்கி சுமக்கிறவர், தூக்கி சுமக்கிறவர். உங்களை பிடிப்பேன், தொடருவேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், அழிப்பேன்னு தொடர்ந்து வர்ற எந்த வியாதிகள், ஆபத்துகள், பிசாசின் திட்டங்கள் மத்தியிலும் உயர தூக்கி, அல்லேலூயா, என் பிள்ளைய ஒரு நாள் உன் கையில விட மாட்டேன் என்று தூக்கி சுமக்கிற நல்ல அப்பா, நல்ல அப்பா. மனதார ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்வோம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுப்பேன். உந்தன் தோள்களில் ஒரு குழந்தை போல உங்க தோள்கள்ல இருப்பேன் ஆண்டவரே, பயமின்றி வாழ்ந்திருப்பேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உன் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை அணைத்துக் கொள்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை அணைத்துக் கொள். கரத்தை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே தெய்வமே, உந்தன் தோள்களில். ஹல்லேலூயா. பயமின்றி பிரேமநாசதரோ உந்தன் தோள்களில். ஹல்லேலூயா. பயமின்றி நல்ல கரத்தை உயர்த்தி தூக்கி சுமப்பீங்கப்பா, தூக்கி சுமப்பீரே. நீங்க சத்தமா சொல்லுங்க, என்ன சுமக்க நீங்க இருக்கும்போது நான் ஏன் கலங்கி நிக்கணும் ஆண்டவரே? என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திருப்பேன். உந்தன் தோள்களில், உந்தன் தோள்களில் பயமின்றி வாழ்ந்திருப்பேன். உந்தன் தோள்களில், உந்தன் நம்பிக்கையோட சொல்லுங்க, என் நம்பிக்கை உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே. பயப்பட மாட்டேன்ப்பா, கலங்கி நிற்க மாட்டேன். உந்தன் தோள்களில் ஓ பயமின்றி
என்ன சூழ்ந்தாலும் குழந்தை போல உங்க சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருப்பேப்பா. பிரச்சனைகளை பயமுறுத்தினா நான் பயப்பட தேவையில்லை. காரணம் அழைத்தது நீ, நடத்தி வருகிறவர் நீ. எனக்கு எட்டாத உயரத்துல, சத்துருவுக்கு எட்டாத உயரத்துல, என் பிரச்சனைகளுக்கு எட்டாத உயரத்தில் என்னை தூக்கி சுமக்கிறவர், தூக்கி வைக்கிறவர். எதை நினைச்சு பயந்து இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில நிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், பயத்துக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். அந்த பயத்திற்கு நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திருப்பேன். நம்பிக்கையோடு உந்தன் தோள்களில், ஓ பயமின்றி. எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இந்த காலை ஆராதனையில எங்கள் பயத்தெல்லாம் நீக்கி ஒரு நம்பிக்கையை எங்களுக்குள் நீர் பிறப்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவ நம்பிக்கைகளை அகற்றுகிற உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துக்குள் வருகிற போதே எங்கள் பயங்கள் எல்லாம் பறந்தோடி போகிறதப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறதுனால உண்டாகிற நம்பிக்கையில எங்களை தைரியமாய் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சந்திக்க பண்ணுகிறீர், சந்திக்க பண்ணுகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கென்று நாம் ஆயத்தப்படுவோமா? கண்களை மூடி ஆண்டுடைய நல்ல சமூகத்தை, கிருபையின் முகத்தை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற தெய்வம். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் நிறைவை, மாற்றத்தை, அற்புதத்தை கொண்டு வர போதுமானது. ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தமக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தமக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை நடத்தும். மறுபடியும் வல்ல வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தமக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தமக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை மறக்காதவரே. நன்றி அப்பா. திக்கற்றோனாய் கைவிடேனே, கலங்கிடீரே என்பதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோனாய் கைவிடேனே, கலங்கிடீரே
உங்களுக்கு தெரியாம எதுவுமே வாழ்க்கையில நடக்காதுப்பா. முடியும் எண்ணினீரே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, என்னை நடத்தும். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நல்ல சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். வார்த்தைகளை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசியருளும் வல்லமையுள்ள வார்த்தையினாலே மேன்மையும் நிறைவும் தந்து எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் அற்புத நாமத்தில் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், தேவனை ஆராதிக்கவும், ஐக்கியப்படவும், ஒன்று சேர்ந்து நாம் கிறிஸ்துவில் வளரவும் வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறதுல, வரவேற்கிறதுல கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 9வது வசனத்திலே யாக்கோபு தேவன் தனக்கு தந்த வார்த்தையை திரும்பவும் நினைப்பூட்டி சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆமென். திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்றார். திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன்பா. ஸ்தோத்திரம். அப்படியே விட்டுருவேன் நினைக்காத. I will do good unto you. வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயம் உண்டாயிருக்கும். ஏன்னா செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர் வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் செய்வார். இந்த பகல் வேளையிலும் நம்மோடு கூட ஸ்தோத்திரம் பயத்துக்கு தப்புவித்து நன்மை செய்யும் தேவன் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட சில காரியங்களை பேசும்படிக்கு கர்த்தர் என்னை நினைப்பூட்டினார். பயத்துக்கு தப்புவித்து நமக்கு நன்மை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். இதை 32 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்கள். யாக்கோபு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற போது அல்லது ஆண்டவரிடத்தில் பேசுகிற போது இப்படி சொல்லுகிறார், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு பயந்திருக்கிறேன். I have full of fear. எனக்குள்ள நிறைய பயம் இருக்குது. ஏசா வனசஞ்சாரி, ஏசா கடூர குணமுள்ளவன், ஏசா எப்போது என்னை அடிப்பேன் கொல்லுவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு 20 வருஷமா தனக்குள்ள கசப்பை வைத்துக் கொண்டு, தனக்குள்ள விரோதத்தை வைத்துக் கொண்டு, என் கையில் நீ அகப்பட்டால் நான் நிச்சயம் உன்னை தொலைச்சிருவேன் என்கிற வெறியோடு, கொலை வெறியோடு, அழிக்கும் பழிவாங்கும் எண்ணத்தோடு என்னை துரத்தி கொண்டு வருகிறான். என் உள்ளத்தில் ஒரு பயம். ஆண்டவரே, இந்த பயத்துக்கு நான் தப்புவிக்கப்பட விரும்புகிறேன். காரணம், நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். வசனம் 12, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அல்லேலூயா. என் சந்ததியை பற்றி ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறீர். என் தலைமுறைகளை பற்றிய ஒரு வாக்கு தத்தம் எனக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எப்படியாவது என்ன அழிச்சிரணும், என் குடும்பத்தை அழிச்சிரணும், யாக்கோபு இருக்கக்கூடாது, யாக்கோபின் தலைமுறை இருக்கக்கூடாது என்று ஒரு ஏசா எழும்பி நிற்கிறான். ஆண்டவரே, நான் பயந்திருக்கிறேன், நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன். அல்லேலூயா. என்ன நன்மை? ஆமா, ஸ்தோத்திரம். எதுக்கெல்லாம் நம்ம பயந்தோமோ அதுக்கெல்லாம் நம்மை தப்புவிக்கிற ஒரு நன்மை. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஸ்தோத்திரம், ஒரு 5 வகையான பயத்திற்கு நம்மை தப்புவித்து நமக்கு ஒரு நன்மை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதைத்தான் வேகமா உங்களோடு பேசி ஸ்தோத்திரம், பயத்திற்கு தப்புவித்து நமக்கு ஒரு நன்மை செய்ய கர்த்தர் இந்த காலைவெளியில ஆசையோடு நமத்தில் எழுந்தருள் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபை போல உங்கள் வாழ்க்கையை குறித்து நிறைய பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு தான் அந்த காலைவெளியில தீர்க்க தரிசனமாய் பேசும்படி விரும்புகிறார். பயத்துக்கு தப்புவித்து உனக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா.
பயந்த காரியம் உனக்கு வந்துரும், நேரிட்டுரும் நினைக்காத. சில நேரம் சில மனிதர்களுடைய கண்கள்ல எப்பவும் ஆபத்தான காட்சிகள், விபத்துகளை பற்றிய காட்சிகள். ஸ்தோத்திரம். கணவருக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுது. மனசுல சில பயம், குடும்பத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, பயம். கத்திருந்த காலை வேளையிலே அந்த பயத்தை, பயத்தின் உணர்வை இயேசுவின் நாமத்தில் எடுத்து எறிந்துவிட்டு நம்பிக்கையை, விசுவாசத்தை கத்தர் கொடுக்கிறார். ஆமென். ராத்திரி தூங்க முடியாம பயத்தோடு ஒருவேளை நீங்க இருக்கலாம். இரவின் இருள் உங்களை பயங்காட்டி கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து, ஸ்தோத்திரம், நிகழ்காலத்தை குறித்து, கடந்த கால சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம் உங்கள் வாழ்வை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், பயத்துக்கு தப்புவித்து ஒரு நன்மையை நான் உனக்கு செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். வேகமான் ஒரு 5 காரியத்தை மட்டும் இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை உயிர்ப்பித்து ஆமென் நடத்துவாராக. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் கவனித்து பார்க்கிற போது தேவனுடைய வார்த்தையிலே ரூத்தின் வாழ்வின் சம்பவத்தில் நாம் கவனிக்கிற காரியத்தை தேவனுடைய வார்த்தை இப்படி தெளிவாய் சொல்லுகிறது. அவளுடைய வாழ்வில் நேரிட்ட ஒரு ஸ்தோத்திரம் அழிவு, நேரிட்ட ஒரு மரணம், நேரிட்ட ஒரு இழப்பு அவளுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கினது. கடந்த கால சூழ்நிலைகள் அவள் மனதில் இருந்து, ஸ்தோத்திரம், கடந்த கால சூழ்நிலைகள் மனதில் இருந்து, ஐயோ எனக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் உண்டா, ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு எதிர்காலம் நிச்சயமா இருக்குமா, வாய்ப்பே இல்லை, இனி நான் இப்படியேத்தான் வாழ வேண்டிய நிலை என்கிற நிலை இருந்த போதும் கூட, ஸ்தோத்திரம், பெத்லகேமுக்கு வந்து கூட என் வாழ்க்கை வெறுமையாத்தான் இருக்க போகிறதோ என்று நினைத்த போது ஒரு வார்த்தை அவளை நோக்கி கடந்து வருகிறது. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே ரூத்தே. கடந்த காலத்தின் நன்மைகளை இழந்த ரூத்தே, கடந்த காலத்தின் மேன்மைகளை இழந்து போன ரூத்தே, பயப்படாதே. உன்னுடைய கடந்த காலங்களை வைத்து உன்னுடைய எதிர்காலத்தை ஒரு காலமும் நிர்ணயிக்காத. நான் இதெல்லாம் இழந்துட்டேன், ஆகையினால இனிமே நான் இப்படித்தான் வாழ போகிறேன். ஸ்தோத்திரம். This is what my life is going to be. இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்க போகுது. நான் பல லட்சங்களை இழந்துட்டதுனால இனிமே என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகிறது. நான் என் வாழ்க்கையில சில முக்கியமான நபர்களை இழந்ததுனால என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகிறது. கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், கடந்த கால நிகழ்வுகளை கண்டு ஒரு பயம் உள்ளத்துல, ஸ்தோத்திரம், இனி எனக்கெல்லாம் பிரகாசமான எதிர்காலம் இல்லை, இனி நான் வயல்ல போய் எதையாவது பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி, அப்படிதான் ரூத்தின் மனதில் வந்த எண்ணம், இனி நான் ஏதாவது பொறுக்கணும், நான் மட்டும் இல்ல என் மாமியாரையும் நான் தான் காப்பாற்றணும், என் குடும்பத்துக்காக நான் தான் கடினமா உழைக்கணும், இனி என் வாழ்க்கையை உழைச்சு 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 தான் அழிஞ்சு போக போகுது. அப்படித்தான் ரூத்துக்குள்ள ஒரு பயம். ஆனால் ரூத், ஸ்தோத்திரம், பெத்லகேமுக்கு வந்து வெறும் உணவை மட்டும் நம்பி வரல, உன்னதமான தேவனை நம்பி வந்தா. ஹல்லேலூயா. நகோமியை மட்டும் நம்பி வரல, நகோமியின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்தாள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், தேவ மனிதனை கொண்டு தைரியப்படுத்தி சொல்றார், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. உனக்குள்ள சில காரியம் வேண்டியதுன்னு இருக்குல்ல, ஸ்தோத்திரம், உன் லைஃப் இப்படித்தான் நீனே ஒரு வட்டத்தை போட்டு வைக்காத. நீ கற்பனை பண்ணி பார்த்திராத ஒரு வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ரூத்தே, உன் வாழ்க்கை வயல்ல பொறுக்கி கொண்டே இருக்க போவதில்லை. எந்த வயலில் நீ பொறுக்கி கொண்டிருந்தாயோ இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த வயலுக்கே நீ எஜமாட்டியாக மாற போகிறாய். ஹல்லேலூயா. பயப்படாதே. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கை நிறைய பயத்தினால நிறைஞ்சிருக்குதா? பாஸ்டர், என் கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன், நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு நஷ்டப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா, ஐயோ நான் இழந்ததெல்லாம் கணக்கு பார்த்தா
பார்த்தா ஏராளம். ஸ்தோத்திரம். அதெல்லாம் இருந்தா என் வாழ்க்கை வித்தியாசமாயிருக்கும். இப்போ வாய்ப்பே இல்லை. I have lost everything. மனதில் கடந்த காலத்தின் இழப்பின் சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த பகல் உங்களை தான் பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறேன். அந்த கடந்த காலத்தை குறித்த பயத்துக்கு உன்னை தப்புவித்து, அல்லேலூயா, கடந்த கால சம்பவங்களின் பயம், கடந்த காலங்களில் நேரிட்ட மரண சம்பவங்களின் பயம் இன்னும் சிலரை விட்டு விலகல. கடந்த காலத்தில் நடந்த சில விபத்துகள் சம்பவத்தின் பயம் இன்னும் சிலரை விட்டு நீங்கள. கடந்த காலத்தில் நடந்த ஒரு துரோக சம்பவத்தின் நினைவு இன்னும் நம்முடைய மனதை விட்டு மாறல. இதெல்லாம் நடந்ததுனால இனி நான் தழைக்க முடியாது, வளர முடியாது, வயல்லையே பொறுக்கி கொண்டிருப்பதுதான் என் வேலையா இருக்க போகுது நினைக்கிற சிலரை கர்த்தர் இந்த காலவேளையிலே சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு ஒரு நன்மை செய்ய போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஆமா, எப்பவும் பொறுக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியே கனவு காணாதீங்க. எப்பவும் கை ஏந்திக்கிட்டே இருக்கிற மாதிரி கனவு காணாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சொல்லுங்க, நான் என்னுடைய கடந்த காலங்களை வச்சு நினைச்சு நான் பயந்து கொண்டே இருக்க போகிறது இல்லை. ஆண்டவரே, என்னை உயர்த்தி வைக்கிற நன்மை செய்கிற ஒரு நல்ல தெய்வம் எனக்கு இருக்கிறே. கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்றார், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. உனக்கு வேண்டியபடி, உனக்கு வேண்டியபடி. யூ ஆர் இன் a need. உனக்குள்ள நிறைய தேவை இருக்கு. ஆனா அந்த தேவையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அந்த தேவையெல்லாம் அடக்கி வச்சுட்டு பொறுக்கி கொண்டிருக்கிறாய். இப்பொழுதோ உன் வாழ்க்கை இவ்வளவு. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, மோவாப்ல இருந்தா பொறுக்க தேவையில்லை. மோவாப்ல இருந்தா ஸ்தோத்திரம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அங்க நம்முடைய குடும்பம் இருக்கு, ரத்த உறவு இருக்கு, நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க, 4 வேலை செஞ்சு பெரிய ஆளா வந்துடலாம். ஆனா பெத்லகேமில் பொறுக்க வேண்டி இருக்கு. பெத்லகேமில் எனக்கு பாதுகாப்பை பத்தி நிச்சயம் இல்லையே. பெத்லகேமில் என்ன செய்ய போறேன் தெரியலையே. பெத்லகேமில் நிந்திப்பார்களே, அவமானப்படுத்தி பேசுவார்களே. ஆனாலும் அவளுக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கிறது, பயப்படாதே. ஸ்தோத்திரம். நீ பொறுக்கிக் கொண்டே இருக்க போவதில்லை. இப்போ பொறுக்கிக் கொண்டிருக்கிற நீ இன்னும் கொஞ்ச நாள்ல எஜமாட்டியாக மாறுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த காலைவேளையில சிலருக்கு இதை தீர்க்க தரிசனமான வார்த்தையாக சொல்லட்டும். அற்பமாய் நினைக்கப்படுகிற இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற இந்த செய்தியை கேட்கிற சிலரை கர்த்தர் ராஜாத்தியாக உட்கார வைக்கவும் முடியும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது தெரியுமா? அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை பத்தி உங்களுக்கும் தெரியாது, என்னை பத்தி எனக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது ரொம்ப பரிதாபமா பார்த்தா பதிலுக்கு அவங்கள நீங்க பரிதாபமா பார்த்துட்டு வந்துருங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது பரிதாபமா பார்த்தா பதிலுக்கு நீங்க ரொம்ப ஏழ்மையா பார்த்துடாதீங்க. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை எப்போதுமே இந்த வயல்ல பொறுக்கிறவளா நிறுத்த மாட்டாரு. அவரை நம்பி வந்ததுனால சீக்கிரத்துல என் ஸ்தானத்தை உயர்த்துவாரு. எதெல்லாம் என்ன சுத்தி பயமா இருக்கிறதோ, எதெல்லாம் நினைச்சு நான் பயப்பட்டனோ, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னைய நினைச்சு அதெல்லாம் பயப்படுகிற அளவுக்கு, அல்லேலூயா, என்னைய நினைச்சு என்னோட வயல்ல அறுத்தவர்கள் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் பயந்து 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 பொறுக்கி இவன் என்ன சொல்வானோ அவன் என்ன சொல்வானோ, அவனே அந்த வயல்ல வேலைக்காரன், அவன் அங்க போய் பிறக்குன்னு இருப்பான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா அம்மா வராங்க, ஆமா மேடம் வராங்க, எஜமாட்டி வராங்க. கர்த்தர் மாற்றி அமைத்தவர் இந்த காலை வேளையில உங்களையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா. இதெல்லாம் இது 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 இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள்ல கர்த்தர் நம்முடைய தரத்தை உயர்த்தி வச்சாச்சுன்னா அவர்கள் நம்மை கண்டு பயப்படும் அளவுக்கு நம்ம பயங்காட்ட மாட்டோம். ஆனா ஒரு கணம் நிறைந்த பயம், அல்லேலூயா, அது இருக்கத்தானே வேண்டும். அதுதானே தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், பயத்துக்கு தப்புவித்து நான் உன்னை கனப்படுத்துவேன். கடந்த காலத்தின் சூழ்நிலைகளால் வந்த பயம், நான் அதற்கு உன்னை தப்புவித்து உன்னை நிச்சயமா கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை என்னோடு திருப்புங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம்
ஆமென். அதனுடைய 16வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 6:16. பழைய ஏற்பாட்டில் 473வது பக்கம். பைபிளை திருப்ப முடிஞ்சவங்க திருப்புங்க, அல்லது ஸ்தோத்திரம் ஆமா 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 டிஸ்பிளேல வர்ற வசனத்தையாவது சந்தோஷத்தோடு பார்த்துருங்க. அதுக்காக பைபிளே திருப்பாம இருந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இது நிகழ்காலத்தை குறித்த பயம். Fear about present life. நிகழ்கால சூழ்நிலையை பற்றிய பயம். இப்போ 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 அவங்கள சுத்தி ஆமென் சீரிய நாட்டின் ராணுவம், ஸ்தோத்திரம், அவங்க தோத்தான் என்கிற மலையில் இருக்கிறாங்க. என்ன மலை சொல்லுங்க? மலைக்கு பேர் தான் தோத்தான், ஆனா அதுல இருக்கவங்க எப்பொழுதும் வென்றான். அல்லேலூயா. ஆமா, அவங்க ஒருபோதும் தோற்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் பேரு தான் அப்படி வச்சிருப்பாங்க, லைஃபுக்கு சம்பந்தமே இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஆனா இங்க பேரு, மலைக்கு பேர் தோத்தான் என்கிற மலை. ஆனால் அவர்கள் தோற்றவர்களாக அல்ல, ஜெயிக்கிறவர்களாகவே அங்க இருந்தார்கள். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களை சுத்தி சூழ்நிலைகள் கடினமா மோசமா இருக்கலாம். நிகழ்காலத்தில் ஸ்தோத்திரம், காலையிலே எழும்பி தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் சுத்தி பார்த்தா அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. வசனம் 15 ஸ்தோத்திரம் 14 இருந்து வாசிங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ராத்திரியோட ராத்திரியா, தூங்க போகும்போது ஒரு ஆபத்தும் இல்லை. தூங்க முன்னாடி நம்ம சுத்தி பார்த்துட்டு தான் படுக்கான், ஒண்ணும் இல்லை. ஆனா காலையிலே எழும்பினா ஆபத்து. ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் நம்மை சூழ்ந்து கொள்ளும் சில பிரச்சனைகள், ராக்காலத்தில் நம்மை ஆட்கொள்ள நினைக்கும் சில பிரச்சனைகள், இரவோடு இரவாக உன்னை முற்றுகை போடுவேன். விடியும் போது நீ என்னைய பார்க்கணும். ஸ்தோத்திரம். சில பிரச்சனைகள் அப்படிதான், ராத்திரி வந்து பூதாகரம் எடுத்து நிற்கும். விடியும் போது நீ என்னை பார்க்கணும். சில வீட்டில் போட்டிருப்பாங்க, கழுதையை போட்டு என்னை பார், யோகம் வரும். அதுக்கே யோகம் இல்லாததுனால தான் ஸ்தோத்திரம் ஆமா அழுக்கு முட்டையை சுமந்து கொண்டே இருக்குது. அதுக்கே யோகம் இல்லாதனால தான் 2 காலையும் கட்டி போட்டு தாவி தாவி போக வேண்டி இருக்கு. அதுக்கே யோகம் இல்லாததுனால தான் அது அந்த லைஃப்ல இருக்குது. அந்த கழுதையை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு யோகம் வரப்போகுது. நம்ம ஆட்களை எங்க கொண்டு சேர்க்க கேட்டா அதுக்கும் ஒரு விளக்கம் வச்சிருக்காங்க. கழுதை என்றால் அப்படி அர்த்தம், அது இது இது அது இது அது என்ன. ஸ்தோத்திரம். நான் கழுதையாத்தான் பார்க்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நம்மளை பார்த்தா தான் அதுக்கு சாப்பாடு, நம்ம கொடுக்க வேலையை பார்த்தா தான் அதுக்கு அடுத்த நேரம் ஏதாவது கிடைக்கும். விசுவாசிகள் ஸ்தோத்திரம், என்னை பார் யோகம் வரும்னு என்னத்தையாவது வச்சிருந்தீங்கன்னா இருக்க யோகமும் போயிடும். அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்க அப்படித்தான் சுமந்து திரிய வேண்டி இருக்கும். அல்லேலூயா. ஆமா ஆமா. சில ஆவிகள் என்ன நினைக்குது, ராத்திரியோட ராத்திரியா நான் உன்னை சுத்திக்குவேன், நீ காலையில் எழுமனவனே என்னையே தான் பார்க்கணும், காலையில் எழுமனவனே ஓன்னு புலம்பணும், காலையில் எழும்போதே தலைவலியோடு எந்திரிக்கணும், காலையில் எழும்போதே ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு எந்திரிக்கணும், காலையில் எழும்போதே ஒரு அலறலின் சத்தம், ஒரு துக்கத்தின் ஆமென் சத்தம், ஒரு கண்ணீரின் பீரிடுதல் வரணும். இதுதான் சாத்தானுடைய திட்டமா இருக்குது. ஆனால் தீர்க்கதரிசியின் கண்கள் காலையிலே எழும்பின உடனே ஸ்தோத்திர தன்னை சுற்றி என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கல, தனக்கு மேலிருந்து வரக்கூடிய ஒத்தாசையை பார்த்தது. அல்லேலூயா. சுத்தி 1000 பிரச்சனை இருக்கலாங்க, ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அப்படி தைரியமா நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க, சுத்தி இருக்கிற பிரச்சனையை பத்தி எனக்கு பயமே இல்லை. இப்ப பக்கத்தில் இருக்கவங்களை முறைப்பாங்க பாத்தீங்களா? ஏன் முறைக்காங்க? நானும் உன்னை சுத்தி தான் இருக்கேன், என்ன பார்த்தா பிரச்சனைங்க, நான் பிரச்சனைய சொன்னேங்க, உங்களை சொல்லலைங்க. ஆமா, என்ன சுத்தி இருக்கிற பிரச்சனையை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்லுங்க அவங்கள பார்த்து, என்ன சுத்தி இருக்கிற பிரச்சனை பத்தி கவலை இல்லை, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து வரும். அல்லேலூயா. ஆமா, யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போட்டாங்க. ஆமா, போடுறதுக்கு ஒரு வழி இருந்துச்சுல்ல, அப்போ வெளியே வர்றதுக்கும் நிச்சயமா ஒரு வழி இருக்கும்ல. குழி அப்படின்னாலே நான் என்ன சொல்வேன்னா, விசுவாசியுடைய பயிற்சி களம். ஆங்கிலத்தில் PIT அப்படிம்பாங்க. பிட் அப்படின்னா பீப்புள் ஆஃப் காட் இன் ட்ரைனிங். தேவ பிள்ளை பயிற்சி களத்தில் அர்த்தம். என்ன பயிற்சி? சுற்றி அவரை சுற்றி. ஆமா, ஒன்றும் இல்லை, முன்ன போக முடியாது,
பின்ன வர முடியாது, வலது பக்கம் போக முடியாது, இடது பக்கம் போக முடியாது. கீழே போகலாம், குழி தோண்டி இன்னும் வேணாம் கீழே போகலாம். நமக்கு அதுக்கு மனசு வருமா? வராத. ஆமா, ஸ்தோத்திரம். சுத்தி பார்த்தா ஒண்ணும் இல்லை, கீழே பார்த்தா ஒண்ணும் இல்லை. பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. மேலிருந்து எனக்கு நேரே ஒரு ஒத்தாசை வரும். ஆகவே என் கண்களை மேலே நோக்கி பார்க்கிறேன். சில நேரம் மனிதர்கள் நம்மளை தூக்கி குழியில போட்டு கதை முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது மேல ஒரு வழி நமக்கு இருக்குங்கிறது. அல்லேலூயா. கரத்தை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள் பட்டணத்தை. ஸ்தோத்திரம். இவன் கண்ணு எப்படி பார்க்க பாருங்க, மலையை சுத்தி இருக்கிற ஆதரவை பார்க்கல, அதை தாண்டி இருக்கிற ஆபத்தை தான் பார்க்குது. சில விசுவாசியின் கண்ணு ஆதரவை பார்ப்பதை விட ஆபத்தை தான் பார்க்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க கண்ணு எதை பார்க்கு? ஸ்தோத்திரம். ஆமா, நல்ல கண்ணு ஆதரவை பார்க்கும், நொல்ல கண்ணு ஆபத்தை பார்க்கும். அல்லேலூயா. சில விசுவாசிக்கு இன்னும் அந்த ரெண்டாவது கண்ணு தான். ரெண்டாவது கண்ணுன்னா அந்த கண்ணு. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும்னு நான் விரும்பல. ஸ்தோத்திரம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பாஸ்டர், உங்களுக்கு கவலையே இல்லை, நான் என்ன சுத்தி இவ்வளவு இருக்கு. ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு சுத்தி இருக்குதுலாம் சொன்னார்னா நீங்க ஓடியே போயிருவியா. இவர் சர்ச்சிலையா, நான் வந்து இப்போ விசுவாசியா இருக்கேன்னு. அல்லேலூயா. ஏன் அவர் அதை சொல்லவும் மாட்டார், அவர் அதை பார்க்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆபத்தை காட்டிலும் ஆதரவை பார்க்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா. Do not look at the dangers, always look at the help where from it comes. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய நல்ல தேவ ஒத்தாசையை நோக்கி உங்கள் கவனம் இருக்கட்டும். ஹalleluya. இங்க என்ன பிரச்சனை? நிகழ்கால பிரச்சனை. இன்னைக்கு காலையில ஐயா நம்ம ஆண்டவரே என்ன செய்வோம்? ஆபத்து. 15ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகள். இதோ ராணுவமும் குதிரை வீரரும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அந்த வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். கண்டான். ஸ்தோத்திரம். கண்டான், பார்த்தான். இதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்த உடனே அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு தேவ மனிதர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, பயப்படாதே. அல்லேலூயா. என்ன இந்த வார்த்தையை வந்து வேலைக்காரன் சொல்லியிருக்கணும், பயப்படாதீங்க எஜமானேன்ட்டு. ஏன்னா பிடிக்க வந்தது யார? எலிசாவை தானே பிடிக்க வந்தாங்க. அப்ப எலிசா தான் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு கேட்டிருக்கணும். இவர் ரொம்ப கூலா இருக்கிறாரு, இவர் எடுபிடி தானே, சும்மா தானே இருக்காரு. ஐயா அண்ணா இருக்காரு எலிசான்னா இவரை விட்டுற போறான். ஆனா இவன் பயந்து தேவ மனிதரையும் பயமுறுத்த பார்த்தான். ஸ்தோத்திரம். நிகழ்காலத்தின் சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்த எத்தனை முயற்சித்தாலும் தைரியமா சொல்லுங்க, என் பயத்துக்கு தப்புவித்து எனக்கு ஒரு நன்மை செய்கிற நல்ல கர்த்தர் நீர் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு எது உங்களை வளைந்து கொண்டிருக்கு பாஸ்டர்? ஒரு பெரிய பொருளாதார தேவை என்னை வளைந்து கொண்டிருக்கிறது, ஒரு பாவத்தின் சூழ்ச்சி என்னை வளைந்து கொண்டிருக்குது, வெளியே வர முடியலை. ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? இதுதான் உங்க ஜெபமா இருக்குதா? இந்த பகல் ஆராதனைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து வந்தது ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், இந்த பயத்துக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. இந்த சீரிய நாட்டு ராணுவம் உன்னை பிடிக்க போவது இல்லை. இந்த குதிரை படை உன் மீது தன் ஆதிக்கத்தை செலுத்த போவது இல்லை. காரணம், ஆமென், தேவனுடைய வார்த்தை 17வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை. இந்த ஜெபம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சிலருக்கு இது ஜோக்கான ஜெபமா தெரியும். என்ன கேட்டா இது நல்ல ஷோக்கான ஜெபம், சூப்பரான ஜெபம். என்ன ஜெபம்? இவன் கண்ணு பார்க்க வேண்டாததை பார்க்க ஆண்டவரே, பார்க்க வேண்டியதை பார்க்கட்டும். ஆபத்தையே பார்க்குதுப்பா, கொஞ்சம் ஆதரவை பார்க்கட்டும். இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருளுவாராக. வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்துகளையே பார்த்து பாருங்க. தேவையெல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதுறோம். தேவை சந்திக்கப்பட்டது என்னைக்காவது லிஸ்ட் போட்டு எழுதுறோமா? எவ்வளவு தேவை ஆண்டவர் சந்திச்சாரு இந்த 12வது மாசம் 13ஆம் தேதி வரைக்கும்? எவ்வளவு தேவை ஆண்டவர் சந்திச்சாரு? நீங்க லிஸ்ட் போட்டு பார்த்திருக்கீங்களா? கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது போட்டு
பார்த்தீங்கன்னா கண்கள் ஆனந்த கண்ணீர் வழிய சொல்லுவோம், நீர் நல்லவர் ஆண்டவரே, இவ்வளவு தேவையை சந்திச்சிட்டீங்கப்பா, கடல் போல இருந்த பிரச்சனை எல்லாம் கடந்து வந்துட்டேன், இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சின்ன வாய்க்கால், கால்வாய் கூட இல்ல, சின்ன வாய்க்கால், அப்படி ஒரு 8 வச்சா தாண்டிடலாம், இந்த பக்கத்தில் உட்கார்ந்து ஏன் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறீங்க? இன்றைய தினம் இந்த காலை வேளையில இப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எந்த பொல்லாத ராணுவத்தின் ஆதிக்கங்களை ஆனாலும், முற்றுகை போட்டிருக்கிற நிலைகளானாலும் கர்த்தர் சொல்றார், பயப்படாத. அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமா, விழுந்து போன பிசாசு அதெல்லாம் செய்ய முடியும்னா, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்பா அதை விட மேல எனக்கு செய்ய முடியும். ஆமா, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க 3 பங்கு தூதர்களில் 1 பங்கு தான் விழுந்து போச்சுது. அப்ப இன்னும் 2 பங்கு தூதர்கள் யார் பக்கம் தான் இருக்காங்க? நம்ம ஆண்டவர் பக்கம் தான். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், சாத்தான் 1 தூதன் அனுப்புனா என் ஆண்டவர் குறைஞ்சபட்சம் 2 தூதனையாவது அனுப்புவாரு. அவன் ஒரு 10 பிரச்சனை அனுப்புனா என் அப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 20 பதிலையாவது அனுப்புவாரு. இப்ப சிலருக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். யோபு கிட்ட இருந்து 1 மடங்கு சாத்தான் எடுத்தா என் அப்பா 2 மடங்கு திருப்பி கொடுத்தாரு. என்ன சுற்றி வளைந்து என்ன தோற்கடிக்க, அழிக்க, பிடிக்க நினைக்கிற எந்த சூழ்நிலைக்கும் கர்த்தர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. பிடிச்சிருமோன்னு பயந்து இருக்கிறேன் பாஸ்டர். இன்னைக்கு காலையில ஆராதனை கூட வரும்போது எனக்கு பயம், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த ராணுவம் என் மேல வந்துருமோ? கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாங்கனின் ராணுவம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க தொழில் மேல, உங்க விவசாயத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க சுதந்திர பாகத்தின் மேல வரப்போவது இல்லை. காரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருக்கிறது, நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது, 5 பேச நினைத்த நேரம் இல்லை, 3ஓடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை என்னோடு கூட கவனிங்கள். ஆதியாகமம் 15:1. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எதிர்காலத்தை குறித்த பயம், அதன் மத்தியில கர்த்தருடைய நன்மை. எதிர்காலத்தை குறித்த பயம். 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அண்டர்லைன் தட் வேர்ட், ஃபார் ஐ ஆம் யுவர் ரிவார்ட். நான் தான்ப்பா உன்னுடைய பலன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு என்ன பயம் தெரியுமா? என் வாழ்க்கை பலனற்றதாவே போயிருமா. he thinks about his future. எதிர்காலத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். எல்லாம் இருக்குங்க, ஆனா பிள்ளை இல்லை. I have everything, but I don't have a child. எல்லாம் இருக்கு, அந்த ஒண்ணு இல்லாதது என் எதிர்காலத்தையே வேஸ்ட் ஆக்கிருமோ? will it go in vain? அது வீணாயிருமோ? இவ்வளவு சம்பாதிச்சது எதுக்காக? ஒரு பிள்ளை இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கா? ஆபிரகாமின் உள்ளத்துல விசுவாசம் இருந்தது, கூடவே சில சந்தேகமும் குழப்பமும் பயமும். ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசிக்காம இல்லை. தாமதங்கள் சில நேரம் நமக்கு சில பயத்தை கொடுக்கக்கூடும். தாமதங்கள் சில நேரம் நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடும். சில நேரம் கர்த்தர் சொன்னதை இன்னும் நிறைவேற்றலைங்கிற கேள்வி நமக்குள்ள எழும்பக்கூடும். கர்த்தர் அப்படிப்பட்ட கேள்விகளோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார், பயப்படாத, நானே உனக்கு பெரிய பலனா இருக்கிறேன். வாழ்க்கை பலனற்று போய்விடும் நினைக்காத. யூ ஆர் நாட் கோயிங் டு பி அன் யூஸ்லெஸ் வெசல். பயனற்ற ஒரு பாத்திரமா நீங்க இருக்க போறதே இல்லை. அல்லேலூயா. இங்க இருக்கிற சிலரை இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது யூஸ்லெஸ், பயனற்ற, அற்பம், தூசி, சீ வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா அவன் எனக்கு வேணும். இயேசுவின் சீசர்களே மோசமானவர் யார் தெரியுமா? பேதுரு. மோசமானவர். சில காரணம் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. அப்புறம் ஒரு இடத்துல கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர், என்ன கிடைக்கும்னு கேட்டான். என் விட்டல்ல, திருப்பி கேட்கலாமா பண்ணி? நம்மளாம் விட்டோம், கேட்கோமா? கேட்கலையே. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன
கிடைக்கும்னு கேட்குறேன். சரி, ஜோம் பண்றது கூட்டு போறாருங்க, மலைக்கு மேலே கூட்டு போறாரு, நம்ம அங்கேயும் தூங்குறாரு. தோட்டத்துக்கு கூட்டு போறாரு, அங்கேயும் தூங்குறாரு. சிலர் இங்கே தூங்குவது போல, ஸ்தோத்திரம், இன்னும் தூங்குவது போல இல்லை, ஸ்தோத்திரம். நானா இருந்தா ஆமா ரிஜெக்ட் நம்பர் லிஸ்ட் நம்பர் 1 யாரை தான் போட்டிருப்பேன்? பேதுரு. ஏன்னா விடுதே விடுவாராம், அப்புறம் சொல்லியும் காட்டுவாராம். அப்புறம் 3வது காரணம் ஏன் பேதுரு ஸ்தோத்திரம் என்னுடைய லிஸ்டில் இருந்திருக்க மாட்டார் அப்படின்னீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவர் வேவரிங் ஸ்பிரிட், அப்படி தடுமாறும் ஆவி. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்பாடு பகிர்ந்து வருது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவ்வளவுதான், பயங்கர வெளிப்பாடு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் இயேசுவே தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இது உமக்கு நேரிடக்கூடாது, அவருக்கே அட்வைஸ். அவர் பாருங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டாரு, அடுத்து கொஞ்ச நேரத்தில் யார் யூஸ் பண்றான்? அவனை சாத்தான் யூஸ் பண்றான். ஸ்தோத்திரம், எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. எந்த நிலையில இந்த பேதுரு இருந்திருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. முதல்ல என்ன சொன்னேன்? பேதுரு விடுறதை விட்டுட்டு என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. 2வது தூங்குற ஆவி உடையவராக இருந்தார். 3வது கர்த்தாவே எங்களுக்கு நினைப்பூட்டும், நாங்கள் உடனே மறக்கிறோம். அல்லேலூயா. ஆமா ஆமா. 3வது ஸ்தோத்திரம், தேவனாலும் பயன்படுத்தப்பட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்புறம் எல்லாரும் சும்மா இருந்தாலும் இவர் டபார்னு பட்டயத்தை எடுத்து ஒற்றே வெட்டிடுவாரு. ஸ்தோத்திரம், எப்பவும் கத்திய தீட்டிய வச்சிருப்பாரு, எவனை வெட்டலாம், எவனை குத்தலாம், எவனை. அல்லேலூயா. ஆமா, ரெடியா இருப்பார். ஸ்தோத்திரம். அப்புறம் ஆமா, இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு கிளம்புவார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கேஸை நம்ம என்னைக்காவது நம்ம பக்கத்தில் வச்சு பயன்படுத்துவோம் நினைக்கிறீங்க? ஆமா, என்ன கேட்டா இயேசுகிட்ட இருந்த 12 சீஷர்ல யூதாஸாவது கொஞ்சம் பரவாயில்ல, இவர் தான் இயேசுன்னு காட்டி கொடுத்தான். இவன் இயேசுவா தெரியாது, ஐயோ அவனை நான் அறியேன், சபிக்கவும் உன் தலையில் அடிக்கணுமா என் தலையில் அடிக்கணுமான்னு கேட்காம என்ன பச்சை துரோகி. ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்க, தேவனுடைய பார்வையில் யாருமே பயனற்றவர்கள் அல்ல. அந்த பேதுருவையும் தேடி போய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு கேட்டு பயன்படுத்தின ஆண்டவர் தான் இந்த காலவேளையில் உங்களை என்னை பார்த்து கேட்கிறாரு. இந்த உலகத்தில் பயனற்றவன் என்று யாருமே இல்லை, நான் எல்லாரையுமே பயன்படுத்த விரும்புகிறேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்களும் தேவனுக்காக பயன்பட முடியும், நீங்களும் தேவனுக்காக பயன்பட முடியும். பலனற்றவனா போயிருவேனோ, ஆமா என் வாழ்க்கை டோட்டலா முடிஞ்சிட்டு நினைக்கிறீங்களா? பேதுரு அப்படித்தான் நினைச்சார். மனம் கசந்து அழுதார். ஆண்டவரே, ஜெபிக்க கூட்டு போனா தூங்குனேன், பட்டயத்தை எடுத்து வெட்டுறேன், ஸ்தோத்திரம், விடுறேன், அப்புறம் சொல்லி காட்டுறேன், ஸ்தோத்திரம், உங்களை மறுதளிச்சிட்டேன், எல்லாத்திலும் டோட்டல் க்ளோஸ் ஆனவரே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பட் ஸ்டில் ஐ லவ் யூ, இன்னும் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கையை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளை சொன்ன வேலையை செய்யாது, ஸ்தோத்திரம், சொல்லாத வேலையெல்லாம் செய்யும். நிறுத்துன்னா அதை தொடருன்னா அதை நிறுத்தும், எழும்புன்னா படுக்கும், படுன்னா எழும்போம், எல்லாம் ஏடகூடமா தான் செய்யும். ஆயிலும் நம்ம பிள்ளைய நேசிக்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர். நம்ம நிறைய சேட்டை பண்ணதாங்க செய்யறோம், நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் 100க்கு 100 இல்லை. ஸ்தோத்திரம். ஆகினால கர்த்தர் நம்மளை தூக்கி தூர போடுறது இல்லை. அவருடைய கண்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல என் பிள்ளை சூப்பரா மாறிடும், இன்னும் கொஞ்ச நாள்ல என் பிள்ளை ரொம்ப அழகா வந்துடும், இன்னும் கொஞ்ச நாள்ல என் பிள்ளை நான் நினைச்சதெல்லாம் செய்யும். அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரை பற்றி ரிப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு சூப்பராக தெரியும். ஆனாலும் ஏன் நம்மளை போஷிக்கிறாரு? நம்மளை ஏன் நைட்டு கொல்லாமல் காலையில் உயிரோடு எழுப்புறாரு? ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவராக இருந்தால் நைட்டாக நம்மளை தூக்கத்தோடு க்ளோஸ் பண்ணியிருக்கணும்ல, ஏன் நம்மளை க்ளோஸ் பண்ணலை? ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், என் பிள்ளைய கரெக்டாக நான் பிடிப்பேன், அல்லது என் பிள்ளை கரெக்டாக தரிசனத்துக்கு வரும், திரும்ப என் திட்டத்துக்குள்ள வரும். என் பிள்ளை பலனற்றவளாய் போக போவது இல்லை. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாதப்பா, எதிர்காலத்தை நினைச்சு கலங்காத. ஸ்தோத்திரம். ஆமா, வாக்குத்தத்தம் மட்டும் சூப்பரா தந்து வச்சுட்டு சும்மா இருக்கிற ஆண்டவரே, நானும் எதிர்பார்த்து இருக்கிறேன். நம்மளும் சில நேரம் இப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறோம், வாக்குத்தத்தம் மட்டும் டாப்பா இருக்கு ஆண்டவரே, இப்ப எல்லாம் வெறும் டப்பாவா இருக்கு ஆண்டவரே, ஒன்னும் இல்லை. நம்ம சில நேரம் அப்படிதான் சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, பலனற்றவனாய் போக போகிறது இல்லை,
பயப்படாத. Your future will be brighter than ever. இதுவரை இருந்ததை விட நம்முடைய எதிர்காலங்களை கர்த்தர் பிரகாசம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். எழுந்திருப்போமா தெய்வ சமூகத்தில். அல்லேலூயா. ரூத்துக்கு கடந்த காலத்தின் சூழ்நிலைகளை கண்டு பயம். ஐயோ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் பொறுக்குகிறவளாகத்தான் இருக்கிறேன், என் வாழ்க்கை மாற வாய்ப்பே இல்லை. கர்த்தர் சொன்னாரு, நீ பொறுக்குகிறவள் அல்ல, பயப்படாதே. ஸ்தோத்திரம். உனக்குள்ள சில வேண்டுதல், சில விருப்பம், சில வாஞ்சை, சில ஏக்கம் இருக்குல்ல, நான் அதை நிச்சயமா நிறைவேற்றுவேன். இந்த காலைவேளையில் எல்லாரும் அப்படி அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கடந்த காலத்தின் சூழ்நிலைகளை நினைத்த பயங்கள். ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு நிகழ்காலத்தின் சூழ்நிலையை நினைத்த பயம். ஆமென். ஆபிரகாமுக்கோ எதிர்கால சூழ்நிலையை நினைச்சு பயம். அப்பா சொல்றார், பயப்படாத. இந்த காலைவேளையில் உங்கள் முக்கால சூழ்நிலைகளை குறித்த பயத்தின் மத்தியில் அப்பா சொல்றார், பயப்படாத, நான் உனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறேன். பயத்துக்கு நான் உன்னை நீங்களாக்கி உன்னை தப்புவித்து உனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறேன். ரெண்டு கரத்தை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, நேராக உயர்த்தி உண்மையா சொல்ல. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. ரெண்டு கரத்தை உயர்த்தி நம்புவேன். சத்தமாய் நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர், நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடு. தரிசன எல்லைக்குள், தரிசன எல்லைக்குள் சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் முழு நிச்சயமாய் நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன். சொல்லுங்க, பயங்கள் எல்லாம் நீக்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்ய உங்களால் முடியும்பா. அன்பு தகப்பனே, எங்கள் கிருபை ஆண்டவரே, காலை ஆராதனையில் எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்துமை தொழுது கொள்ளமை ஆராதிக்க ஒரு மேலான கிருபையை தந்து பயத்துக்கு தப்புவித்து உனக்கு ஒரு நன்மை செய்வேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தீங்கப்பா. எங்கள் கடந்த கால சூழ்நிலைகளை நினைச்சு நாங்கள் நிறைய பயந்திருக்கிறோம். சில மரணங்கள், சில இழப்புகள், சில நொறுக்குதல்கள்,
எல்லாம் இழந்து இன்னைக்கு பொறுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் உள்ளத்துல பல கேள்விகள், பயங்கள். காலையில பயப்படாதே, நீ பயப்படுற அந்த பயத்துக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். நீ பொறுக்குகிறவளாக அல்ல, எஜமாட்டியாவாய். உன்னை உரிமையாளன் ஆக்குவேன், சுதந்திரிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. உன் கைகள் எப்பவும் ஏந்தியே நிக்காது, நீ கொடுக்கிற ரூத்தாய் மாறுவா. இடத்துல நிக்கிற சிலரை பார்த்து அப்பா அப்படித்தான் சொல்றாரு, எப்பவும் நான் கையேந்தியே நிக்கிறேன்னு, எல்லாத்துக்கும் நான் மற்றவங்களை எதிர்பார்த்தே நிக்கிறேன்னு. தகப்பனே, அப்படி சொல்லி பயந்து நிக்கிற ரூத்துகளை இப்போ கர்த்தர் கரம் பிடித்து வா, உன்னை எஜமாட்டி ஆக்கி நிறுத்துகிறேன். கொடுக்கும் கரமாவும் கரத்தை மாற்றுறேன். அநேகரை தாங்கும் குடும்பமாவும் குடும்பத்தை மாத்துறேன். உன் பிள்ளைகளை படிக்க வைக்கவே இன்னைக்கு கஷ்டப்படுறல, உன் குடும்பத்தை கொண்டு அநேக பிள்ளைகளுடைய படிப்பை தாங்கும்படிக்கு உனக்கே ஒரு நன்மை இல்லைன்னு தவிச்சு நிக்கிறல, அநேகருக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஆசீர்வாத கரமாய் உன் கரத்தை உன் வாழ்க்கை நான் மாற்றி அமைக்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. வேலைக்காரனே பயப்படாதே. அந்த ராணுவம் நம்மளை பிடிக்க வரல, அந்த ராணுவம் ஒரு பாடத்தை படிக்க வந்திருக்கிறது. தேவ பிள்ளைக்கு எதிர வைக்கிற எந்த திட்டமும் பலிக்காது என்பதை படிப்பதற்காக அந்த ராணுவம் வந்திருக்குது. இந்த காலை வேளையிலே சில பிரச்சனை பிடிச்சிரும் நினைச்சு பயப்படுறீங்கல்ல, அது ஒண்ணு உங்களை பிடிக்க முடியாது. அந்த பிரச்சனை சில பாடங்களை படித்து போக போகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையை, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையை தொடக்கூடாது, கிட்ட நுழைய கூடாது. அப்ரஹாமே, பலனற்று போயிருவேனோ நினைக்காத, நானே உனக்கு பலன். நீ நிச்சயமா பலனுள்ளவனாய் மாறுவாய். எதிர்காலமே இல்லைன்னு நினைக்காதப்பா, பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. பயத்துக்கு தப்புவித்து ஒரு நன்மை செய்கிற அன்பு இரக்கத்தை இன்னைக்கு விளங்க பண்ணி நீங்க எங்களோடு பேசுனீங்கப்பா. வார்த்தையை பிடிச்சுக்கிறோம், வார்த்தையை பிடிச்சுக்கிறோம். அப்படி எங்களுக்கு நிறைவேற போகிறவைக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, காலை ஆராதனையில் ஆலயத்திற்கு வந்து நேரலை வாயிலாக அந்த வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஊழியக்காரனாய் வாழ்த்துகிறேன் அப்பா. வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் ஜெயங்களாய் மாறட்டும். Let every fear be defeated. பயங்கள் தோற்கடிக்கப்படட்டும். பயத்தை கொண்டு வந்த சூழ்நிலைகள் உடைய பிள்ளைகளை கண்டு பயப்படும் அளவுக்கு உயர்த்தி வைப்பீராக, கனப்படுத்தி வைப்பீராக. ரூத்துக்குள் இருந்த குணாதிசயம், ஆமென். அந்த ஏலிசாவின் வேலைக்காரனுக்கு கிடைத்த கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம், ஆபிரகாமுக்கு இருந்த அசாத்தியமான விசுவாசம் எங்களுக்குள்ளும் பகிர்ந்தளிக்கப்படட்டும். அனுபவமாக்க உதவி செய்தலும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.